ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ளவர்ஸ் பற்றி. நான் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து 3 ஃப்ளவர்ஸாகவும், செகண்ட் பார்ட்ஸுக்கு 3, தேர்ட் பார்ட்ஸுக்கு 3 ஃப்ளவராகவும் வரைஞ்சி போட போகிறேன். இது வந்து ஃபஸ்ட் பார்ட். உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வரைகிற மாதிரி பேசிக் ஃப்ளவர்ஸ் வந்து வரைச்சிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவரை வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் வந்து நான் இப்போ எப்படி வரைஞ்சிருக்கனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக பக்கத்துலேயே வரைஞ்சிட்டே வந்தோம்னாக்கா இந்த ஃப்ளவர் ஷேப் வந்துடும். அடுத்து இந்த பேசிக் ஃப்ளவர் ரெண்டுத்துக்கும் சென்டராக இருக்கிற கேப்பில் வந்து குட்டி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். குட்டியாக இதே போல் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடும். அடுத்தது வந்து இதை சுற்றி பெட்டல்ஸ் வரைஞ்சிக்க போகிறேன். பெட்டல்ஸ் வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ வந்து நான் சிம்பிளாக பெட்டல் வரைகிறேன். நீங்கள் 2 பக்கமும் வரைஞ்சிட்டு சென்டரில் வந்து வி ஷேப் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கங்க. ஈஸியாக இருக்கும் பேசிக். இதே போல் வரைஞ்சிட்டு அடுத்தது வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்க ஃப்ளவர் ரொம்ப அழகாக தெரியணுன்றதுக்காக. நீங்கள் இந்த பெட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தனியாக 2 முறை வரைஞ்சி பாருங்கள் பேப்பரில். அதுக்கப்புறமா ஃப்ளவரில் வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையில் வரையும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஃப்ளவரை வந்து போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணாக்கா இந்த ஃப்ளவர் வந்து ரெடி. இந்த ஃப்ளவரில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளவருக்கு பேசிக் வந்து நம்ம ஸ்பைரல் எடுத்துக்கலாம். ஸ்பைரல் வந்து நான் கொஞ்சம் பிக் சைஸாக வரைகிறேன். நீங்களும் இதே போல் வரைஞ்சிக்கங்க. அடுத்தது வந்து இதை சுற்றி ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஹம்ஸ் வந்து நான் என்ன மாதிரி கண்டினியூவாக வரைஞ்சோம்னாக்கா இந்த மாதிரி ஃப்ளோ வந்துடும். அப்படி வரலனாக்கா அதாவது ஒரு ப்ளஸ் ஷேப்பில் கோடு மாதிரி போட்டு அடுத்தது ஹம்ஸ் போட்டிங்கனாக்கா ஒரே ஷேப்பில் ஒரே ஈவனாக வந்துடும். அதுக்கு மேலே பூ வந்து வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டல் வந்து ஹம்ஸே பெரிய சைஸ் போட்டு அந்த ஹம்ஸ் மேலே இருந்து நம்ம வரைஞ்சிட்டே வந்தோம்னாக்கா அந்த ஹம்ஸ் மேலே தொட்டு வரைஞ்சிட்டே வந்தோம்னாக்கா இந்த ஷேப் வந்துடும். அடுத்தது வந்து இந்த பெட்டல் பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸியான பெட்டல். 3 போல் தெரியும், ஹார்ட் ஷேப் போல் தெரியும். இந்த பெட்டல் அழகாக வரைஞ்சோம்னாக்கா இந்த பெட்டல் ஷேப் வந்துடும். இதையும் அதே மாதிரி ரஃப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரைங்க. ஈஸியாக வந்துடும். இது மாதிரி சுற்றி பெட்டல் வரைஞ்சிட்டு எல்லாம் ஒரே ஷேப்லேயே வரைங்க. ஈவனாக இருந்தால் அழகாக இருக்கும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து லைட்டாக ஷேடோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பெட்டல்ஸ் சுற்றி திக்னஸ் பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிக்கிட்டோம்னாக்கா பெட்டல்ஸ் வந்து நல்லா தெரியும். இந்த பெட்டல்ஸ் வந்து உள்ளே நம்ம திக்னஸ் பண்ண மாதிரி அடுத்த லேயரில் இருக்கிற பெட்டல்ஸ் வந்து மேல் பக்கமாக ஷேடோ பண்ணிக்கணும்னாக்கா கொஞ்சம் தெரியும். அப்படி உங்களுக்கு முடியலனாக்கா ஷேடோ பண்ணாமல் விட்டுருங்க, அதுவும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி. இது மேலே வந்து திக்னஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதாவது போர்டு லைன் வரைஞ்சிட்டோம்னாக்கா ரெடி ஃப்ளவர், செகண்ட் ஃப்ளவர். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாக்கா இதையே ஒரு 2-3 முறைக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் ஃப்ளவர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவரும் செகண்ட் ஃப்ளவரும் பேஸாக வச்சு ஒரு ரோஸ் போல் வரையலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள்ஸ் டைப் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து முக்கோண ஷேப் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி பாருங்கள், தெரியும். அதே போல் வரைஞ்சிட்டு செகண்ட் ஃப்ளவரில் வரைஞ்ச பெட்டலை வந்து நம்ம இதில் வரைஞ்சிக்கலாம் பேஸாக. இது மாதிரி வரைஞ்சிட்டு அதே போலவே செகண்ட் லேயரும் அதே பெட்டலே வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கேப் இல்லாமல் பக்கத்துலேயே வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் பார்க்க ரோஸ் மாதிரி தெரியும். அடுத்தது வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட் லேயரில் வந்து திக்னஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷேடோ கொடுத்துக்கலாம் லைட்டாக. தேர்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் வரைச்சோம்ல அந்த பெட்டலே தான் கொஞ்சம் பெரிய சைஸாக வரைஞ்சிக்கலாம். இதே போல் நான் வரைகிறது போலே வரைஞ்சிக்கங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ளவர் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான். நமக்கு என்ன ஷேப் மண்டையில் திங்க் பண்ணுறோமோ அதையே நம்ம வரைச்சோம்னா அழகாக ஃப்ளவர் வந்துடும். உங்களுக்கு கற்பனை அதிகமாக வளர ஃப்ளவரும் அதிகமாக நம்ம வரையலாம். இப்போ வரைஞ்ச பெட்டலுக்குள்ளே நம்ம வந்து லைட்டாக ஷேடோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இந்த ரோஸை வந்து நம்ம நல்லா போல்டு பண்ணிக்கணுனாக்கா அழகாக ரோஸ் போல் ரெடி ஆகிடும். இந்த வீடியோவில் 3 ஃப்ளவர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்தது போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.